சார். வணக்கம். சார், இப்போ முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து விவசாயிகளுக்கு 50,000 வரைக்கும் கடன் தள்ளுபடி அப்படின்ற மாரி அறிவிச்சிருந்தாங்க. அதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்? அது எந்த மாதிரியான நடவடிக்கை? அது நல்லா விவசாயிகளுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்குமா? முதலமைச்சர் நேற்றைய தினம் அறிவித்திருக்கிற கடன் தள்ளுபடி என்பது விவசாயிகளுக்கு எந்த வகையிலும் பயனளிக்காது. அவர்கள் தேர்தல் வாக்குறுதியில் சிறு குறு விவசாயிகளுக்கான கடன் 100% தள்ளுபடி செய்யப்படும், பெரு விவசாயிகளுக்கான கடன் 50% தள்ளுபடி செய்யப்படும் என்ற வாக்குறுதியை தொடர்ந்து எல்லா மேடைகளிலும் இன்றைய முதலமைச்சர் அன்றைய தினம் அவர் தேர்தல் அறிக்கையாக வெளியிட்டு வந்தார். அதனை நம்பி விவசாயிகள் மிக பெருமளவில் தமிழக வெற்றி கழகத்திற்கு வாக்களித்துள்ளார்கள். இன்றும் அந்த நம்பிக்கையோடு விவசாயிகள் காத்திருக்கிறார்கள். நேற்றைய தினம் அவர்கள் கடன் தள்ளுபடியில் அறிவித்திருக்கிற அறிவிப்பில் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். ரிசர்வ் வங்கி வழிகாட்டுதல் முறைப்படி 3 தவணைகளாக தள்ளுபடி செய்யக்கூடிய தொகையை 3 ஆண்டுகளுக்கு செலுத்த வேண்டிய தமிழக அரசு தற்போது ஒரே தவணையாக 6 மாதத்திற்குள் செலுத்த வேண்டும் என்று அவர்கள் சுற்றறிக்கை அனுப்பியிருப்பதால் எங்களால் கடன் சுமையில் இருக்கிற தமிழக அரசால் உடனடியாக தேர்தல் வாக்குறுதிப்படி கடனை தள்ளுபடி செய்ய இயலவில்லை என்கிற அடிப்படையில் 50,000 வரையிலும் கடன் பெற்றவர்களுக்கு தள்ளுபடியும் 1 லட்சம் ரூபாய்க்கு கடன் பெற்றவர்களுக்கு 5,000 ரூபாய் தள்ளுபடி என்று அறிவித்திருப்பது யானப்பசிக்கு சோளப்பொடி போன்றதாகும். இது எந்த வகையிலும் விவசாயிகள் பயனளிக்காது. எனவே இதனை உடனடியாக நிறுத்தி வைக்க வேண்டும். மறுபரிசீலனை செய்து நிதி சுமை குறைந்த பிறகு கடன் அறிவிப்பை வெளியிடலாம். அதுவரையிலும் கடன் வசூல் நடவடிக்கையை நிறுத்தி வைக்க வேண்டும் என்று இன்றைய தினம் நான் கோரிக்கை மனுவை மாண்புமிகு வருவாய்த்துறை அமைச்சர் மூலமாக முதலமைச்சருக்கு அனுப்பி வைத்திருக்கிறேன். விரைந்து முதலமைச்சர் நல்ல முடிவை எடுப்பார் என்று எதிர்பார்க்கிறோம். சார், இப்போ எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து இது ஒரு ஸ்கேம் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய தரப்புல இருந்து அறிக்கையும் சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து ஒரு போலியான விஷயம், இதனால வந்து எதுவுமே நடக்க போறது இல்லை அப்படின்றத அவருமே வலியுறுத்துறாரு. ஆனா அந்த அவங்களுடைய ஆட்சியில இருந்து கஜானால எதுவுமே இல்லைன்னு சொல்லிதான் வந்து இப்போ இந்த ஒரு பதிவை வந்து அவர் போட்டிருக்காரு. எங்களால இக்கட்டான ஒரு சூழல் அப்படின்ட்டு சொல்றாங்க. சோ இவருடைய பதிவுக்கு உங்களுடைய பார்வை என்ன சார்? ஜெய் அவர்கள் விவசாயிகள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்று சென்ற வாரமே எங்களிடத்தில் நேரடியாக உறுதி சொன்னார். ஆனால் இது ரிசர்வ் வங்கி வழிகாட்டுதல் என்கிற பெயரில் நிதி சுமையை காரணம் காட்டி இப்படி அதிகாரிகள் சொன்ன அடிப்படையில் அந்த அறிவிப்பு வெளிவந்திருக்கிறது. விவசாயிகளுடைய நலன் கருதி அவர் தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்த கடன் தள்ளுபடி அறிவிப்பை விரைவில் வெளியிடுவார் என்று எதிர்பார்க்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்கிற கூற்று ஏற்கத்தக்கதல்ல. காரணம், திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் அறிக்கையில் மத்திய அரசு கடனை தள்ளுபடி செய்யக்கூடாது என்று உத்தரவிட்டுள்ளதாக கூறி நாங்கள் தேர்தல் அறிக்கையில் கடன் குறித்த அறிவிப்புகளை வெளியிடவில்லை என்று அவர்களே அறிவித்தார்கள். ஆனால் இன்றைக்கு இந்த அறிவிப்பை பார்த்து அவர்கள் பேசுவதற்கு அருகதை இல்லை. இதை அவர்கள் உணர்வார்கள். எனவே இன்றைய தினம் முதலமைச்சரை பொறுத்தவரையில் அவர் கடன் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்பதிலே உணர்வு பூர்வமாக உறுதியாக இருக்கிறார். எனவே நிச்சயமாக எங்களுடைய மறுபரிசீலனை கோரிக்கையை ஏற்று அவர் நிறுத்தி வைப்பார். விரைந்து அவர் தேர்தல் வாக்குறுதியின் அடிப்படையில் கடன்களை தள்ளுபடி செய்வார். அந்த கடன் தள்ளுபடி செய்வதற்கு நிதி ஆதாரம் சீரடைய வேண்டும். அதுவரையிலும் கடன் வசூலை நிறுத்தி வைப்பார் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். சரி, இப்போ டைம் கொடுங்கன்னு ஏற்கனவே கேட்டிருந்தாங்க. சோ அந்த கால அவகாசம் கொடுக்கறதுக்கு விவசாயிகள் தரப்புல இருந்து நீங்க தயாரா? விவசாயிகளுக்கு கடனை வசூல் செய்வதை நிறுத்தி வைத்து விட்டால் எங்களுக்கு ஒன்றும் அதிலே அச்சமில்லை. அவர்கள் கால அவகாசம் எப்பொழுது நிதி சீரடைகிறதோ அந்த நேரத்தில் அவர்கள் தேர்தல் வாக்குறுதியின் அடிப்படையில் கடனை தள்ளுபடி செய்து கொள்ளலாம் என்பதை நாங்கள் ஏற்கனவே கடிதம் மூலமாக தெரிவித்திருக்கிறோம். இன்றைக்கும் நேரடியாக தெரிவித்திருக்கிறோம். ஆகவே கால அவகாசம் கொடுப்பதில் தயக்கம் இல்லை. ஆனால் கடன் வசூல் என்பது வட்டியில்லா கடன். இன்றைக்கு கருப்பு பட்டியல் விவசாயிகள் இணைக்கப்படுவார்கள். எனவே கடன் வசூல் நடவடிக்கையை நிறுத்தி வைத்துவிட்டு புதிய கடன் இந்த ஆண்டு உற்பத்திக்கு விவசாயிகளுக்கு வழங்குவதற்கு தமிழக அரசு முன்வர வேண்டும் என்கிற கோரிக்கையை